ம் எவ்ரிதிங் கிளியர்? எஸ் சார். இங்க இருந்து 2 பிசிஏ 10:30 வரைக்கும் காலேஜ் கேட்ல இருக்க சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல் சார். ஓகே. எவன்டா அவன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறான்? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? சிட்டிக்குள்ள 35 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல ஓடக்கூடாது தெரியாது உனக்கு? கிளாஸ் இருக்கு. டேய் ஜேம்ஸ், நீ எங்கடா? எங்க கீழே இறங்குடா. நான் ஏதோ ரவுடி பசங்க நினைச்சு 2 போட்டு அனுப்பலாம்னு நினைச்சேன். இப்போ நான் சின்ன பையன் தான், வேணா 2 அடி அடிச்சுக்கோ. ரொம்ப அர்ஜென்ட் மீட்டிங், அதான் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டேன். டேய், எப்பவுமே நீ இப்படிதான்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா? காலேஜ் படிக்கிறப்போ மேக்னி சினிமா பார்த்துட்டு 3 பேர் ட்ரிபிள்ஸ் வந்து போலீஸ் கிட்ட மாட்டணுமே. நீ எப்ப இங்க வந்த? கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நீ எந்த ஸ்டேஷன்? சிட்டி ஏரியா. வாட் அ கோஇன்சிடென்ட். நாங்க ரைடு பண்ணி பிடிச்ச ஒருத்தனை அங்கதான் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். கடத்தல் கும்பல சேர்ந்தவன். கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம தான், மத்தவங்களுக்காக சாபம் வாங்குறதும் நம்ம தான். என்ன? சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உன்கிட்ட நிறைய பேசணும். இப்போ நீ எங்க தங்கியிருக்க? பழைய வீட்டுல தான். சரி, சாயந்தரமா நான் அங்க வரேன். ஓகேடா. ஓகே பாய். ஓகே பாய். பாய்டா. சொல்ல மாட்டியா? சொல்லு, சொல்றா. சொல்லு சார், ஒழுங்கா சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, சொல்டா. இந்த கடத்தல் கும்பலுக்கு பின்னாடி யார் இருக்கா? உண்மையை சொல்லல அடிச்ச கொன்னுடுவேன். அவனை கொன்னாலும் சொல்ல மாட்டான். அவன் இறந்து போன சிவராமன் குரூப். எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறேன். சொல்லு. என்ன சார் ஏதாவது சொன்னானா? அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்கு. அவங்களுக்கு பயந்து சொல்ல மாட்டேங்கிறான். சார், அவன்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க நாங்க எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். ஆனா எங்களுக்கே பயம் வந்துருச்சு. ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டான்னா நம்ம மேல பழி வந்துரும். கிரிமினல் கிட்ட கொஞ்சம் உண்மையை வர வைக்க முடியும். கொஞ்சம் பேசினா உண்மையை சொல்லுவாங்களா? மகளிர் காவல் நிலையத்துல கொஞ்சம் பேசுவாங்களா? அது என்னமோ கரெக்ட் தான். மகளிர் காவல் நிலையத்துல கொஞ்சம் பேசினா ஒருவேளை உண்மையை ஒத்துக்கலாம். உடனே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு மகளிர் ஸ்டேஷனுக்கு போறேன். அவங்க எனக்கு கொஞ்சம் கேட்டாங்கன்னா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அப்படின்னா வேணாம். சார் இல்லையா? இல்ல. நீங்க ஜேம்ஸ் மேத்யூ தானே, ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆபீசர்? ஆமா. மம்மி டாடியும் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. நீங்க உள்ள வாங்க. வேண்டாம், நான் அப்புறமா வரேன். உடனே வந்துருவாங்க. ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷம். இத பாருங்க, காஃபி டீ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படிலாம் சொன்னா விட மாட்டோம். காஃபி டீ எல்லாம் நான் குடிக்கிறது இல்ல. ஓ, அப்ப இந்த ஆபீசருக்கு வேற என்ன வேணும்? ஓ, சாருக்கு இப்போ ஹேவ் சம் ஹாட் ட்ரிங்க்ஸ். சாரி சார், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அம்மா அப்பா வந்துட்டாங்க. குட் ஈவினிங் மேடம், ஐ அம் ஜேம்ஸ் மேத்யூ. நீங்க தான் ஜேம்ஸ் மேத்யூவா? உங்களை பத்தி தான் எப்பவும் அவர் பேசிட்டு இருப்பாரு. அது சரி சார், நாங்க 2 பேரும் ஒன்னாதான் போனோம். வரும்போது ஏதோ அவசர வேலை இறங்கிட்டாரு. சரி, கள்ளக்கடத்தல்காரங்களை பிடிச்சிட்டீங்களா? ஜாக்கிரதையா இருங்க. மும்பைல இருக்கிறவங்களை விட இவனுங்க மோசமானவனுங்க. சரி, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். நான் கேட்டமா, ஆனா ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடாம போக கூடாது. இப்போ ஒண்ணும் வேண்டாம் மேடம், நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன். சார் நான் ஆபீஸ்லயே பாத்துக்கிறேன். அவசரத்துல இருக்கீங்க, நான் என்ன சொல்றது? நான் வரேன். பாய்.